ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். திருச்செங்கோட்லேயே ரொம்ப ஃபேமஸான கோயில் அப்படின்னு சொன்னிங்கன்னா எங்கள் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் தாங்க. திருச்செங்கோட்டில் நீங்கள் எந்த பக்கம் நின்று பார்த்தாலும் சரிங்க, இந்த மலை தெரியுங்க. இந்த கோயிலோட மலை தெரியும். இங்கே லைட் எரியிறது எல்லாமே தெரியும். அதுதான் இந்த கோயிலோட ரொம்ப சிறப்பு அம்சம்னு கூட சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வர டைம் பார்த்திங்கன்னா 2:30 மணி. நாங்கள் வந்த நாள் பார்த்திங்கன்னா சண்டே. 2-3 நாள் ஆயிடுச்சு எடிட் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு வீடியோ மட்டும் பிடிச்சி வச்சுருந்தேன். சரி அப்புறமேட்டு எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாகேஸ்வரருக்கு உகந்த நாளுங்க. ரொம்ப ஒரு சிறப்பான நாள் இன்றைக்கி. 1008 வருஷத்துக்கே அர்த்தநாரீஸ்வரருக்குள்ள விளக்கு பூஜை நடக்கும். இது பார்த்திங்கன்னா 1008 விளக்கு பூஜை. அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் கலந்துக்கிட்டோம். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் பாப்பா வந்து கன்னிசாமியில் கலந்துருக்காங்க. 7 கன்னிமார் உட்கார வச்சு பூஜை செய்வாங்க இல்லைங்களா, அதில் வந்து எங்கள் பாப்பாவும் ஒருத்தராக இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாவை செலெக்ஷன் பண்ணது அது எப்படி சொல்கிறது, கடவுளோட அருள்ன்னு தாங்க சொல்லணும். எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்க, அதில் எங்கள் பாப்பாவும் ஒரு ஆளாக நிற்கிது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க. இதே கலர் ட்ரெஸ் தாங்க, கோல்டன் கலர் மாதிரி ஷர்ட்டும் ப்ரௌன் கலர் பாவாடையும் தான். எல்லாத்துக்குமே அவங்களே அளவெடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு எந்த செலவுமே இல்லை. எல்லாமே யார் முன்ன நின்று செய்கிறாங்களோ அவங்களோட செலவு தான். எல்லாத்துக்குமே 7 கன்னிமார்களுக்கும் பாப்பாங்களுக்கும் 7 பேர்த்துக்குமே ஒரே மாதிரியே கலரு ட்ரெஸ் தாங்க. பூஜை செலவுலேருந்து எல்லாமே அவங்களோட செலவு தாங்க. இது பார்த்திங்கன்னா மழையெல்லாம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நல்லா பேஞ்சிச்சு. அது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மழை பக்கமாக இருக்கும். அதான் விளக்கெல்லாம் தண்ணி நல்லா நின்றுட்டுருக்கு. கோயிலெலாம் ரொம்பலாம் சுற்றி பார்க்க முடியலைங்க. ஏன்னா பூஜைக்கு குழந்தைங்கள எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியலன்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் எங்களை எப்போ கூப்பிடுவாங்கன்னே தெரியாதுன்னு சொல்லிவிட்டு சும்மா லைட்டாக மேலோட்டமாக தான் இந்த வீடியோவில் தெரியும். எல்லா சாமியிலும் எங்களால் கவர் பண்ணி ஃபோட்டோ எடுக்க முடியல, வீடியோவும் எடுக்க முடியலைங்க. ஏன்னா இந்த இடத்த விட்டு நாங்கள் நகரவே இல்லை. இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. ஒரே ஸ்கூல் தான் படிக்கிறாங்க, ரொம்ப க்ளோஸு. ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க, நல்லா விளையாண்டுட்ருப்பாங்க. இந்த படி தெரியுது இல்லைங்களா மேலே, அதுதான் உச்சி பிள்ளையார் போகிற வழிங்க. நடந்தே போகணும். கொஞ்சம் வயசானவங்களாம் பார்த்திங்கன்னா நடக்க முடியாது, கொஞ்சம் தூரம் போகணும். கால் வலி இருக்கவங்களுக்கும் நடக்க முடியாது. இந்த கீழே ஒரு வழி போகுது பார்த்திங்களா, அந்த வழி தான் பார்த்திங்கன்னா நடைப்பயணங்க. நடந்தே வருவாங்க கோயிலுக்கு. நீங்கள் எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஒரு சிறப்பான கோயில் தாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தரிசனம் பாருங்கள், கண்டிப்பாக வாங்க. இது பார்த்திங்கன்னா வெளியூரில் இருந்தெல்லாம் இந்த கோயிலுக்கு வராங்க. இப்போ பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூஜை பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கிளம்பிட்டாங்க. குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க, 10 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க மட்டும்தான் அந்த கன்னிமாரில் உட்காரணும். கன்னிசாமியில் ரொம்ப பெரிய பிள்ளைங்களாம் ஆகிட்டாங்களா இந்த இதெல்லாம் உட்கார முடியாதுங்க. சரி, அதனால தான் பாப்பாவுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. கடவுள் புண்ணியத்தில் இந்த வாய்ப்பு கிடச்சின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் சொல்லியும் வைக்கல, பாப்பாவும் சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் யார்கிட்டையும் சொல்லி வைக்கல. நானே எதிர்பார்க்காம எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு.
குழந்தைங்க சும்மா விளையாண்டுட்டு வரம்மா கீழே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தாங்க. இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா சிவன் சிலை தாங்க இருக்கும். வாங்க அனிஷா. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலை பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா சிவன் சிலை தான் இருக்கும் எல்லாமே. ஓரளவுக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால ஓரளவுக்கு ரொம்பலாம் கூட்டம் இல்லைங்க, ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு, அவ்வளோதான். சாமியெல்லாம் கும்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிரசாதம் அதிரசம், தட்டு வடை, முறுக்கு, லட்டு இதெல்லாம் இருக்கும். பிரசாதமும் வாங்கிட்டு போயிடலாம். இங்கே கீழால் பார்த்தீங்கன்னா நாகேஸ்வரர் கோயில் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா பால் குடம்லாம் ஒரு 30 பால் குடத்துக்கு மேலே வச்சுருந்தாங்க. அந்த பால் குடத்தை இங்கேருந்து எடுத்துகிட்டு அங்கே மேலே விநாயகர் கோயில் இருக்குது இல்லைங்களா, அந்த விநாயகர் கோயில்கிட்ட போய் பூஜை பண்ணுவாங்க. பாத பூஜை பண்ணுவாங்க. 7 பேர்த்தையும் குழந்தைங்கள நிற்க வச்சுட்டு பாத பூஜை பண்ணுவாங்க. மாலை போட்டுட்டு பூஜை பண்ணிட்டு காலில் சந்தனமெல்லாம் போட்டு குங்குமம் வச்சுட்டு எல்லோரும் தொட்டு கும்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இறங்கியாச்சு. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா திருமணமானவங்க புதுசுங்க. இவங்க மாலை மாற்ற வருவாங்க. இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு. இப்போ கல்யாணம் ஆன புதுசில் இப்போ காலையில் கல்யாணம் ஆச்சுன்னா சாயந்தரம் வந்து இங்கே மாலை மாற்றுவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா பால் குடம்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. பாப்பாவுக்கெல்லாம் இங்கே பால் குடம் எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நாம் எதுவுமே குடம் எதுவும் கொண்டுட்டு போகல. இதான் பார்த்திங்கன்னா நாகேஸ்வரர் கோயில். ரொம்ப கிளியராக வீடியோ பிடிக்க முடியாதுங்க, ஏன்னா கோயிலுக்குள்ளெல்லாம் வீடியோ பிடிக்கிறது அப்படின்னா சில பேர் ஒத்து வர மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு லைட்டாக மட்டும் பிடிச்சாச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கன்னிமார் சாமிங்க. இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து நாகேஸ்வரர் கோயிலேருந்து மேலே பிள்ளையார் கோயிலுக்கு பிள்ளையார் இருக்காங்க இல்லைங்களா, அங்கே நிற்க வச்சாச்சு. ஆனால் கூட்டமாக இருக்குதுங்க, அதனால் எங்களால் சரியாக வீடியோ பிடிக்க முடியல. அது பார்த்திங்கன்னா எல்லாம் மறைச்சிக்கிட்டாங்க, லைட்டாக தான் தெரியுது. இப்போ தான் பட்டை போட்டுட்ருக்காங்க. அப்புறம் மாலை போட்டுட்டு பூஜை செய்ய ஆரம்பிப்பாங்க. பாத பூஜை செய்வாங்க. அப்புறம் எல்லோரும் போய் கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஆனால் குழந்தைங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்டை போட்டு இந்த மாதிரி கோயில் பக்கம் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா ஒரு மங்களகரமாக அந்த தெய்வமே நம்ம முன்னாடி நிற்கிற மாதிரி ஒரு கலை அந்த குழந்தைங்க முகத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. குழந்தைங்கள பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. இதில் ஒரு அதிசயம் நடந்துச்சு. என்னன்னா பார்த்திங்கன்னா இதில் வந்து பால் குடம் எல்லாமே கன்னிமார் சாமி எல்லாம் ஒரு 30 குடம் பக்கமாக இருந்துச்சுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதில் பால் குடம் மட்டும் எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு பால் குடம் இல்லை. நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நான் நினச்சிட்டு இருந்தேன், ஐயோ எல்லாமே பால் குடம் எடுத்துட்டாங்க, நம்ம கன்னி பூஜையில் கலந்துருக்கோம், நமக்கு பால் குடமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க எடுத்தவங்க பார்த்திங்கன்னா எவ்வளவோ பேர் இருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த கூட்டமெல்லாம் உங்களுக்கே தெரியும், எவ்வளோ பேர் நின்னாங்க. ஆனால் அவங்க வந்து என்னை தேடி வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு நான் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை, பால் குடம் நான் எடுக்கவே இல்லைங்க, பாப்பா கலந்துருக்கு அப்படின்னு சொல்லவே இல்லை. யார் என்னன்னே தெரியல. அவங்க எடுத்துகிட்டு இது உங்களுக்கு அந்த பால் குடம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு ஆமாங்கன்னு என்கிட்ட கொடுத்தாங்க. பார்த்திங்கன்னா அதே ஒரு அதிசயம். நான் எந்த குடத்தை அங்கே கீழேருந்து பிள்ளையார் கோயில்கிட்ட கொண்டு வந்தனோ அந்த குடமே பார்த்திங்கன்னா என் கைக்கு வந்துருச்சுங்க திரும்ப. அதே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு எனக்கு. சரி, அப்போனா கடவுள் கண்டிப்பாக எங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தானுங்களே அர்த்தம்.
இந்த பூஜையெல்லாம் முடிஞ்ச வாட்டி பார்த்திங்க அப்படின்னா கோயிலை பார்த்திங்கன்னா ஒரு சுற்றிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கு பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. விளக்கு பூஜை ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா மணி 6 மணி பக்கமாகவே ஆயிடுச்சு. அது பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் பக்கமாகவே விளக்கு பூஜை நடந்துச்சுங்க. மந்திரம்லாம் ஊற்றிட்டு 1 மணி நேரம் பக்கமாக விளக்கு பூஜை நடந்துச்சு. குழந்தைங்கலாம் சரி கீழேலாம் படிலாம் இறங்கணும் இல்லைங்களா, அதனால் அவங்கள தூக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு கூட வந்தவங்க அம்மாலாம் அவங்கக்கிட்டே கொடுத்துட்டாங்க. நீங்கள் பால் குடம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தைங்க மட்டும் லைனாக வந்துட்டுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் தான் பின்னாடி பால் குடமெல்லாம் தூக்கிட்டு வந்தோங்க. வெயில் பார்த்திங்கன்னா நல்லா ஜாஸ்திங்க அன்னைக்கு. ரொம்ப வெயில். இப்போல்லாம் கோயிலெல்லாம் ஓரளவுக்கு சுற்றி வந்தாச்சு. அடுத்தது விளக்கு பூஜைக்கு ஆரம்பிக்கலாங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மங்கிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக நல்லா ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அர்த்தநாரீஸ்வரர் சாமி பார்த்திங்கன்னா ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்தாங்க விளக்கு பூஜை நடக்கிற இடத்துல. தேரும் இப்போ பார்த்திங்கன்னா விளக்கு பூஜை ஆரம்பித்தாச்சு. இவங்க மந்திரம் உத நம்ம பூ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் நடந்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 8 மணி பக்கமாகவே ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு 8 மணி ஆயிடுச்சு. அப்புறம் பூஜை முடிச்சுட்டு தக்காளி சோறு கொடுத்தாங்க பிரசாதம். அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆனால் என்னால் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் இங்கே விளக்கு பூஜையில் உட்கார முடியல. ஏன்னா முழங்கால் வலி இருக்கிறதுனால என்னால் காலை மடக்கி ரொம்ப நேரம் உட்கார முடியலைங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன். காலை மடக்க முடியல. அப்புறந்தும் ஓரளவுக்கு முடிச்சாச்சுங்க. எல்லாமே அப்புறம் விளக்கு பூஜை முடிஞ்ச வாட்டி எல்லாமே எடுத்து பேக்கில் போட்டுக்கிட்டு நீங்கள் போய் சாமி ரூமில் போய் விளக்கு பற்ற வச்சு கும்பிட்ருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே நாங்கள் சாமிலாம் கும்பிட்டு விளக்கு பூஜையில் பார்த்திங்க அப்படின்னா ஆண்கள் பெண்கள் 2 பேருமே கலந்துக்கிட்டாங்க. பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாக குழந்த இல்லாதவங்க இது வேண்டுதலை மனசார நினச்சிக்கிட்டு இது விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கும் இங்கே வந்து விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு வேண்டிக்கிட்டு விளக்கு பூஜையில் கலந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆம்பளையும் கலந்துக்கிட்டாங்க, பொண்ணுங்களும் இப்போ லேடிஸும் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த இது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் தாங்க நடக்கும். தேங்க்யூ.